ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ அக்கார வெடிசல் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான பொருள்லாம் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ 1/2 கப்பு சிறுபருப்பு, 1 கப்பு பச்சரிசி, இதுக்கு தேவையான வெல்லம் 1 கப்பு. ஸோ இந்த கப்புலேயே 4 கப்பு நான் பால் எடுத்து ஊற்றி வச்சுருக்கேன். 1 கப்பு தண்ணி வச்சுருக்கேன். நான் குக்கரில் தான் நான் இதை செய்ய போகிறேன், நல்லா குழைவாகணுங்கிறதுக்காக. 5 கப்பு தண்ணி, நான் 5 கப்பு லிக்விட் வேணும். ஸோ 3 கப்பு 4 கப்பு பாலும் 1 கப்பு தண்ணியும் வச்சுருக்கேன். இது தாளிக்கிறதுக்கு நெய், முந்திரி, திராட்சை, வாசனைக்காக ஏலக்காய் பொடி, இதுதான் நமக்கு தேவையானது. இப்போ வந்து இந்த பருப்பையும் இந்த அரிசியும் லைட்டாக வறுத்துக்கோங்க. ரொம்ப செவக்க வறுக்க வேண்டாம், ஜஸ்ட் ஒரு வாசனை வர வரைக்கும், ஏன்னா பருப்போட வாசனை வரணும், அது வரைக்கும் வறுத்துட்டு இந்த தண்ணியும் பாலும் மிக்ஸ் பண்ணி நல்லா குழவா வேக வச்சுட்டு, அதுக்கப்புறமா வெள்ளத்தை நல்லா கரைச்சி வடிகட்டிட்டு இதில் ஊற்றி நெய்யை போட்டு தாளிக்க வேண்டியது தான். அட்டகாசமாக இருக்கும், நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இது இப்போ நல்லா சிம்மில் வச்சுட்டு நல்லா வறுத்துருக்கோம் பாருங்க, கலர்ஸ் எதுவும் சேஞ்ச் ஆகலை, ஜஸ்ட் ஒரு வாசனை வர வரைக்கும் வறுத்துருக்கோம். இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச அந்த பாலை வந்து இதில் ஊற்ற போகிறோம். அவ்வளவுதான். இது நல்லா குழைவா வேகட்டும். இது வந்து மேலே பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக நான் சின்னதாக இதே இந்த கிண்ணத்தை நான் இதில் போடுறேன். இது வந்து மேலே பொங்கி வராமல் இருக்கிறதுக்காக இதை நான் பண்ணுறேன். இது நல்லா வெந்த பிறகு அதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை வந்து நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சுப்போம். இதில் விட்டு ஏலக்காய், முந்திரி நெய்யில் வறுத்து போட வேண்டியது, அவ்வளோதான். ரொம்ப சிம்பிள். கண்டிப்பாக கூடாரவள்ளிக்கு நீங்கள் இதை செய்யுங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நாம் எடுத்த அளவுக்கு இந்த அளவுக்கு தான் அக்கார விடிசல் வந்திருக்கு. இதுக்கோட டேஸ்ட்டே என்னென்னா பாலும் நெய்யும் தான். கொஞ்சம் நிறையவே நெய் இதுக்கு விடணும், அப்போ தான் அதுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்கும். நான் வந்து கொஞ்சோண்டு பச்சை கற்பூரம் போட்டிருக்கேன். உங்ககிட்ட இருந்ததுன்னா நீங்களும் பச்சை கற்பூரம் போடுங்க, இல்லாட்டினா ஏலக்காவோட கூட நிப்பாட்டிக்கலாம். இதை வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். டேஸ்ட்டாக சூப்பராக செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். கூடாரவள்ளிக்கு கண்டிப்பாக செய்யுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.